Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு நாம் டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம்? டைரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு பர்சன், இவங்க யார் கூட பேசுகிறாங்களோ செகண்ட் பர்சன், யாரை பற்றி பேசுகிறாங்களோ அது தேர்ட் பர்சன். பார்க்கலாமா? இப்போ இந்த பாட்டி முதல் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த பையன் செல்வா, அவனை தான் எங்கே போகிற, நேற்று எங்கே போனேன், தினம் எங்கே போகிறேன், நேற்று எங்கே போனேன், நாளைக்கு எங்கே போவேன். இந்த ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்து அவனை செகண்ட் பர்சனாக எதிர்காப்பில் இருக்கிறவங்க செகண்ட் பர்சன் நின்று கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது இதே பாட்டி இந்த செல்வாங்கிற பையனோட தங்கச்சி தினம் போகிறா இல்லையா, அவளை பற்றி கேட்குறாங்க. ஆமாம், நீ உன்னை பற்றி சொன்ன, நான் அந்த உன் தங்கச்சிகிட்ட நான் டைரெக்டாக கேட்கல, உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் அவள் எங்கே போகிறா தினம், அவள் நேற்று எங்கே போனா, அவள் நாளைக்கு எங்கே போவா அப்படின்னு போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பொண்ணை பற்றி பேசுகிறப்ப தேர்ட் பர்சன் ஆகுது. ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம். அடுத்தவங்க யார்? ஒருத்தவத்தைய அவன், அவள், அது அப்படின்னா அது ஒருத்தவத்தை. ஹீ அவனை பற்றி, ஷீனா அவளை பற்றி, ஹீனா அவனை பற்றி, இட்டுனா அதை பற்றி, நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரி. அப்புறம் அவர்களை பற்றி, அவர்கள், தே, இந்த எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம போன தடவை டைரெக்டாக ஃபஸ்ட்டு செல்வாக்கிட்ட பேசினாங்க, அது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த பாட்டி செல்வாக்கிட்ட அவங்க தங்கச்சியை பற்றி எங்கே போகிறா தினம், நேற்று எங்கே போனால் நாளைக்கு எங்கே போவா அது கேட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த வழியாக அந்த செல்வாவோட தம்பி போகிறான். இந்த தம்பி இதோ பார்த்தீங்களா, தம்பி, பிரதர். இந்த பாட்டி செல்வாக்கிட்ட யாரை பற்றி, அபவுட் ஹீஸ் பிரதர், இந்த செல்வாவோட தம்பியை பற்றி கேட்க போகிறாங்க. பார்க்கலாமா? அபவுட் ஹீஸ் சிஸ்டர் பார்த்தோம், இன்றைக்கி அபவுட் ஹீஸ் பிரதர். வேர் எங்கே, டஸ் ஹீ கோ எங்கே, அவன், டஸ் ப்ளஸ் கோ போகிறான், டெய்லி. ஸோ வேர் டஸ் ஹீ கோ டெய்லி. ப்ரெசன்ட் டென்ஸில் கொஷினில் டஸ் ஹீ கோ, டஸ் ஷீ கோ, டஸ் இட் கோ அப்படி தான் வரும். ஹீ, இந்த டஸ்ஸு ஹீ கோ, ஹீ பிரிச்சிருது டஸ்ஸையும் கோவையும். இந்த டஸ் ப்ளஸ் கோ கோஸாக மாதிரி பக்கத்தில் சேர்ந்து வந்துடுது. ஹீ கோஸ் டு லைப்ரரி டெய்லி. எங்கே, அவன், டஸ் கோனா கோஸ்னு அர்த்தம், போகிறான், டஸ் கோ போகிறான் தினமும், டெய்லி. ஹீ அவன், கோஸ், டஸ் ப்ளஸ் கோ என்னவா மாறிடுது, கோஸ், அவன் போகிறான் எங்கே, டு லைப்ரரி, அதாவது லைப்ரரிக்கு. எங்கே, எப்போ, தினமும், டெய்லி. அதே மாதிரி இப்போ பாட்டி கேட்குறாங்க செல்வா கிட்ட, வேர் டிட் ஹீ கோ எஸ்டர்டே, எங்கே அவன், டிட் ப்ளஸ் கோனா வென்ட்டு போனான்னு ஆகிடும். கொஸ்டினில் டிட் ப்ளஸ் கோ, டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, அது இண்டிகேட் பண்ணுது. அதனால் இது பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனால இங்கே மறுபடியும் வென்ட்டுனால ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வராது, கோன்னு தான் ஆகும். ஓகே, வேர் டிட் ஹீ கோ, கோஸ்ன்னு வராது, ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸு. ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தான் இந்த இஸ் வந்ததுனால, இது டஸ் வந்ததுனால கோ, ஆன்சர் கோஸ். வேர் டிட் ஹீ கோ எஸ்டர்டே, அவன் எங்கே அவன் போனான், டிட் கோனா போனான், எஸ்டர்டே நேற்று. ஹீ வெண்ட் அவன் போனான் எங்கே, டு லைப்ரரி, அதாவது லைப்ரரிக்கு, குங்கிறது டு. எஸ்டர்டே நேற்று, அவன் லைப்ரரிக்கு போனான், எப்போனா நேற்று. வேர் வில் ஹீ கோ டுமாரோ, எங்கே, வேர் வில் ஹீ கோ, அவன், வில் கோனா போவான், டுமாரோ நாளைக்கு. ஹீ அவன், வில் கோ போவான் எங்கே, லைப்ரரிக்கு. தமிழுக்கு பின்னாடி வருது, டூங்கிறக்கு முன்னாடி இதில் வருது. He will go to library tomorrow. அவன் will go போவான் எங்கே, லைப்ரரிக்கு, எப்போ, நாளைக்கு. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஸ்டின் கேட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கொஸ்டின் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.